நீங்க கொஞ்சம் இது விடுங்க, இந்த மேட்டரே கிடையாது. நாளைக்கு கட்சியை வலுப்படுத்துங்கள், உங்களுக்கு சேஃப்டி. இன்னைக்கு எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காதுன்னு இருக்காது. எந்த ஊர்ல கட்சியில பொறுப்புல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கோங்க, யாரோ நான் யாரோ நீங்க யாரோன்னு நினைக்க கூடாது. ஏதோ சொல்றாரு, மேடையில பேசிட்டு போறாரு, அவர் யாரோ நம்ம சொல்ற 1 மணி நேரத்துக்கு பேசி முடிச்சிருவாரு கிடையாது. கட்சி மட்டும் இருமுனை கத்தி, ஃபுல்லி லோடட் கன். அது உங்களுக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும். ஸோ ஒரு கட்சியின் சார்பில் நீங்க போய் நிற்கும் போதும், ஒரு கட்சிக்கு வரணும்னு முடிவெடுத்துட்டீங்க, வரக்கூடாது, வரவே கூடாது. என்ன கேட்டா வந்துட்டால், ஆனா அப்பா சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் ஒரு மனிதனுக்கு தேவைன்னு. வந்துட்டா அந்த கன்னை ப்ராப்பரா பிடிக்கணும், இல்லைன்னா நம்மளையே போட்டுரும். இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம நிர்வாகிகள் கட்சியில எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, கடமைக்கு செய்யாதீர்கள், உணர்வுபூர்வமாக செய்யுங்கள். எப்படி நாம் இந்த கட்சியை வளர்க்கறது, பட்டு தொட்டி எல்லாம் கொண்டு போறது, எங்க வேணாலும் போகலாம், நீங்க கூப்பிடுங்க, நான் வர்றேன். நான் பல முறை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உணர்வு பூர்வமாக இந்த கட்சியில் இருங்க. உணர்ச்சியோட இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்று கூடி நின்று காட்டணும். அதுதான் லாங் டேர்ம்ல போகும். அதே மாதிரி இந்த கட்சி நாட்டில் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான்ன்றது கிடையாது, நான் இருப்பேன் இல்லை என்று வேற. அவர் ஆரம்பித்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அதை அவர் பார்க்கணும். அது முடிஞ்சா அவர் வாழ்நாளில் செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. மற்ற